மதுராந்தகம் அருகே தொழிற்சாலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் அடுத்தடுத்து மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புதுப்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் பார்க் இண்டஸ்ட்ரியல் பிரைவேட் லிமிடெட் தனியார் நிறுவனத்தில் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த தொழிற்சாலைகள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தொழிற்சாலைகள் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த தொழிற்சாலைகள் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி நேற்று தொழிற்சங்கம் சார்பாக செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் எதிரே மாபெரும் கண்டன உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 24 பெண்கள் 30 ஆண்கள் கலந்து கொண்டனர். இன்று இந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்கு வந்தபொழுது தொழிலாளர்களை பணிக்கு செல்ல விடாமல் கேட்டை பூட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலை முன்பு காலை 9 மணி முதலிருந்தே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் 5 பெண் தொழிலாளர்கள் அடுத்தடுத்து மயக்கமடைந்த நிலையில் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நம்ம இடத்திற்கு வந்த மதுராந்தகம் வட்டாட்சியர் துரைபாபு அவர்கள் தொழிலாளர்களிடமும் தொழிற்சாலை நிர்வாகத்திடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வேலையை விட்டு நிறுத்தியவர்களை மீண்டும் வேலைக்கு அனுமதித்தனர். என் பேர் வெங்கடேசன். நான் தேசிய பொதுத் தொழிலாளர் ஒருங்கிணைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் இருக்கேன். பார்க் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஃபில்டரில் ஏற்கனவே 15 ஆண்டுகளாக இந்த ஆலை நிறைய இயங்கி வருகிறது. 2 வருஷமாக யூனியன் ஆரம்பித்தேன். அதில் தொழிலாளர் சட்டங்கள், தொழிற்சாலை சட்டங்கள், குறைந்தபட்ச ஊதிய சட்டங்கள், வருங்கால வைப்பு நிதி சட்டங்கள், மாசு கட்டுப்பாடு சட்டங்கள் 100% அமுல்படுத்தாத நிலை அரசுக்கு தெரிவித்து அது சம்பந்தமாக நேற்று நாங்கள் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் அனைத்து தொழிலாளரும் ஒருங்கிணைந்து உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த உண்ணாவிரதம் இருந்தனால இந்த நிர்வாகம் பழிவாங்க எண்ணத்தோடு காலையில் பணிக்கு யாரையும் அனுமதிக்காமல் கேட்டில் நிற்க வச்சுட்டாங்க. கேட்டில் நிற்க வச்சுட்டு அவங்கள வேலைக்கு விடாமல் எவ்வளோ நாங்கள் பேசி முடிவு செய்யல. அந்த வெயிலில் அந்த எல்லாம் சுகர் பேஷண்ட்டு, அவங்கவுங்க உடல்நல குறைவில்லாத பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு கழிவறை கூட வசதி இல்லாத இந்த நிர்வாகம் அடம்பட்டால் இவங்க செயல்பட்டு இருக்கிறது தான் அரசு நடவடிக்கை இருக்கணும். அதை தான் நாங்கள் அழுத்தம் கொடுக்குற வரையில் எனக்கு உண்ணாவிரதம் இருந்தோம். ஆனால் என் பேர் கலாவதி சார். நேற்று நாங்கள் போயிட்டு வந்ததுலேருந்து எங்களை உள்ள போராட்டம் பண்ணி எங்களை வெயிலே உட்கார வச்சிட்டாங்க. அந்த லேடி கார்டுன்னு ஒரு லேடி இருக்குதாங்க, அதுதான் சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன். என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணி 1 மாதம் லீவில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்து இப்போ தான் சார் நான் வேலைக்கே வந்தேன். அந்த லேடி கார்டே எங்களுக்கு வேலைக்கே தேவையில்லை. லேடி கார்டே எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. என் பேர் கலைச்செல்வி. நான் பார்க் பிளேஸ் ஒர்க் பண்ணுறேன். நேற்று யூனியன் மூலிமா நாங்கள் மீட்டிங் போயிருந்தோம் பழைய பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி. அப்போ அடுத்த நாள் நாங்கள் வேலைக்கு வரும்போது எங்களை உள்ளே அனுமதிக்கல. அதனால் நாங்கள் வெளியே உட்காந்து வெயிலில் உட்காந்தனால நிறைய லேடிஸ் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க ஆம்புலன்ஸ் கூட ஒரு கார் கூட வெளியே வந்து அவங்களை ஏற்றி மத்துக்கு உதவி பண்ணல. உள்ளே இருக்கிறவங்க அவங்க மட்டும் நல்லா ஏசி ரூமில் உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் ஜென்ஸுங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஏற்றின்னு போகிறாங்க. ஆனால் உள்ளேருந்து நாங்கள் உள்ளே காலையிலே போக சொன்னோம், அவங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே பழி போடுறாங்க.